இழுத்துக்கலாம் ஓடிட்டு இருக்கு. சரி எல்லாமே அது இது வரைக்கும் குரூப் டான்ஸா கடைசியில் குரூப்பு வெளியிட்டாரு. ஆமா போட்டோ பவுடர் பவுடர் எல்லாம் பறவையே இருக்கு. ஆரம்பிச்சா புரிஞ்சு ரெடி இல்லாதவங்க எல்லாரும் ரெடி சொல்லுங்க. இங்க ரெடி, கேமராமேன் போட்டோகிராஃபர் ரெடி. செவருக்கு பின்னாடி வேற எடுக்கணுமாடா சிஸ்டர்? ஓகே 3 2 1 ரெடி. என்ன கேபியல் இன்னைக்கு ஒரே கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கானு. டேய் லாடியா வெல்தாண்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டிருக்கியா? மெசேஜ்ல தூங்கின்னு தானே இருப்ப? கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. ஆமா, உன் வைஃபை கூப்பிட்டு வரல? போறதே பரலோகம், அங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாரவற்று போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நானுவருக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் காணிக்க கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மறந்துடணுமா? ஓ, இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிச்சு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேள்வி நீரு இந்த கேஸ் நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்ரியா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வார தவறாம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொழாடியில வேற பாஷை. ஐயோ, இவனால உள்ள விட்டுறாதீங்க. பார்லோகமே 2000.
சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிட. பாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான் ஈத்தனை போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளெஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா, நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி எதுவும் சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டுல பார்த்தனே கூட. இதோ இவங்கதான் பிளெஸி அம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளெஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்ற நீ? யாரு இவங்களா? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்ல. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நானும் ஆண்டவரை பத்தி அவருக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னாலதான். நான் சொல்லியிருந்தா அவ பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்பை பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். அவர் நம்மளை தேடி வந்து ரசித்தார். ஆனா பரலோகம் போக தகுதியா இருக்குமா? இப்போ நடந்த காரியங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கா? பரலோகத்துக்கு அது தடையா இருக்கும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே ஆராய்ந்து சில பாவங்கள் நம்ம இடத்துல இருக்குமானா அதை நம்மளை விட்டு விலகி போட்டுட்டு கர்த்தரை நோக்கி நேரா ஓடணும். அதாவது வெறுமையான இந்த ஸ்கிட் இல்ல, நம்ம மனம் திரும்புறது. அதாவது கிறிஸ்தவர்களாக நம்ம மனம் திரும்புறதுக்கு இந்த ஸ்கிட். அதனால நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பா, நான் இயேசுவுக்கு தகுதியா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியா? அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க ஆராயணும். சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமை. அது ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க. பாத்தீங்களா, எத்தனை ஆத்துமா பரலோகத்துக்கு வர நம்ம தடையா இருந்திருக்கிறோம். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவரோட அன்பை ருசிச்சோம். மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கிறப்போ அது அவங்களையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள தகுதிப்படுத்தல, நம்மளையும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தல. அதனால இனி ஒவ்வொரு காரியத்தை ஆராய்ஞ்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டை கேட்டு அவர் பாதையில பின்னாடி நடப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம